என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர், அடிமைகள், சிறியோர், பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். அருமையான ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்டோம். மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்கிற ஒரு வார்த்தை. மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள். இந்த அழைப்பை கொடுப்பது யார்? சூரியனிலே ஒரு தேவதூதன் இருக்கிறான். சூரியனிலே சாதாரணமாக யாரும் நிற்க முடியுமா? நிற்க முடியாது. ஆனால் அந்த சூரியனிலே ஒரு தேவதூதன் இருக்கிறான். இந்த அருமையான வெளிப்பாட்டை யோவான் என்கிற இயேசுனுடைய அருமையான சீசர் இந்த அருமையான காட்சியை காண்கிறார். அந்த காட்சியை கண்டு சூரியனிலே நிற்கிற தேவதூதன் பெரிய அழைப்பை கொடுக்கிறார். மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லி ஒரு பெரிய அழைப்பை கொடுக்கிறார். அங்கே பலியாகி கிடப்பது யார் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கும் போது நீங்கள் பார்த்தீர்கள், பெரிய பெரிய வீரர்கள், சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் பலியாகி கிடக்கிறார்கள். அப்போது சூரியனிலே நின்று கொண்டு இந்த அருமையான வார்த்தையை சொல்லி, மகா தேவன் கொடுக்கிற விருந்துக்கு கடந்து வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? பறவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. பறவைகளுக்கு கொடுக்கிற ஒரு விருந்து. இந்த பூமியிலே நடக்கிற ஒரு பெரிய கடைசி விருந்து இதுதான். இந்த பூமியிலே நடக்கிற கடைசி விருந்து. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இந்த பூமியிலே நடக்கிற ஒரு கடைசி விருந்து இதுதான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவதூதன் சூரியனிலே நின்று கொண்டு இந்த விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறான். இந்த அழைப்பு எதை பற்றியது? மகாதேவன் கொடுக்கிற விருந்துக்கு கூடி வாருங்கள் என்பதை பற்றியது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பிறகு ஒரு விருந்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்தின் இறுதியிலே பறவைகளுக்கு மகா பெரிய ஒரு விருந்து ஒன்று இருக்கிறது. அந்த விருந்துக்கு பிறகு நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு கல்யாண விருந்து ஒன்று இருக்கிறது. இந்த விருந்தை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 3 விதமான உலகத்தை புரிந்து கொண்டால் அது நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி எண்ணுகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பார்த்தால் அங்கே பூர்வ உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூர்வ உலகம். இந்த பூர்வ உலகத்திற்கு கிரேக்க பாஷையிலே காஸ்மோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு கலாத்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்த்தால் இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆங்கிலத்திலே பிரசன்ட் ஈவில் வேர்ல்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிரேக்க பாஷையிலே இந்த உலகத்திற்கு, அதாவது இப்போது இருக்கிற உலகத்திற்கு அயோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு உலகத்தை குறித்து பார்க்க முடியும். அது இனி வரும் உலகம். ஒன்று பூர்வ உலகம், இரண்டாவது நாம் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கிற இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம், இனி வரும் உலகம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இனி வரும் உலகத்திற்கு கிரேக்க பாஷையிலே
ஒய்கோமனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒய்கோமனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூர்வ காலத்தில் இருந்த அந்த உலகம் ஜலத்தினால் அழிக்கப்பட்டது. ஜலத்தினால் அந்த அழிக்கப்பட்ட அந்த உலகத்தை விஞ்ஞான முறையிலே பார்க்கின்ற பொழுது அதை அநேகர் ஏற்றுக்கொள்ள ஒப்புக்கொள்ள மறுத்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எப்படி என்று சொன்னால், துருக்கி தேசத்திலே அரராத் மலையிலே கண்டுபிடிக்கப்பட்ட நோவாவினுடைய பேழை, நோவாவுடைய பேழை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள பேழை அந்த துருக்கி தேசத்தில் உள்ள அரராத் மலையிலே கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காரியத்தை குறித்து பார்க்கும்போது அது நோவா செய்த பேழை என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக விஞ்ஞானிகள் அதை ஒப்புக்கொண்டுள்ளனர். துருக்கி தேசத்திலே அரராத் மலையிலே பேழை தங்கிற்று. அந்த நாட்களில் அந்த பூர்வ உலகம் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இப்பொழுது இருக்கிற இந்த உலகம். இந்த உலகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது பொல்லாத உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் வாழுகிற இந்த உலகம் பொல்லாத உலகம். இந்த பொல்லாத உலகத்தில் நடக்கக்கூடிய கடைசி விருந்துதான் இந்த விருந்து. மகாதேவன் கொடுக்கிற ஒரு விருந்து. இதை நாம் ஆரம்பத்தில் இதை வாசிக்க கேட்டோம். அதன் பின்பு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விருந்து தான் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அது இனி வரும் உலகத்தை குறித்து காட்டுகிறது. அதற்கு பிறகு இந்த பொல்லாத உலகத்திற்கு பிறகு இனி வருகிற ஒரு உலகம் வருகிறது. இனி வரும் உலகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் கொடுக்கிற அந்த முதலாவது விருந்து என்ன, அதனுடைய விளக்கத்தை சிறிய அளவிலே பார்த்துவிட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். மணவாட்டி, அதாவது சபை, மணவாட்டியாக சபை இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் தான் இந்த பூமி ஆசீர்வாதமாக வாழும். இல்லை என்றால் இந்த பூமிக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதம் கிடையாது. இந்த உலகத்திற்கு நன்மை கிடையாது. மணவாட்டியின் மூலமாகத்தான் இந்த உலகத்தை, இந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்காமல் அசைக்காமல் இருக்கிறார். மணவாட்டிக்காக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மணவாட்டிக்காகத்தான் தேவன் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார். அப்படியானால் இந்த உலகம் எப்போது அழியும்? எப்போது இந்த உலகம் அழியும்? இந்த மகாதேவன் கொடுக்கும் விருந்து யாருக்கு என்கிற கேள்வி எழும்புகிறது அல்லவா? இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பதாக ஆண்டவர் ஒரு ரகசிய வருகை வரும்பொழுது அதற்கு பின்பதாக 7 வருடம் இந்த பூமியிலே பயங்கரமான ஒரு மோசமான ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும். இந்த உலகத்திலே 195 நாடுகளுக்கு மேலான நாடுகள் இந்த பூமியிலே காணப்படுகிறது. இந்த அனைத்து நாடுகளும் ஒரே ஒரு ஆட்சியாளன் அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு கீழாக வரப்போகிறது. இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சிக்கு வரும் பொழுது அவன் ஒரு 10 ராஜாக்களை பிரித்து 10 பகுதியாக இந்த உலகத்தை பிரித்து 10 ராஜாக்களாக அவன் பிரித்து செயல்படுவான். அதை குறித்து நாம் வேத புத்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12, 13 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ கண்ட 10 கொம்புகளும், நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களா. 10 ராஜாக்களா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கவனித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பகுதியும் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் வந்துவிட்ட நாம் கடைசி கால செய்திகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 10 கொம்புகள் 10 ராஜாக்கள் தொடர்ந்து இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். அதாவது அந்தி கிறிஸ்து என்ன மனதில் நினைக்கிறானோ அதை அப்படியே செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அந்தி கிறிஸ்துவுடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி 10 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 10 மன்னர்கள் ஆட்சி செய்கிற
காலம். அப்படிப்பட்ட காலத்தில் 3 காரியங்களை வழிபட செய்வார்கள். இப்பொழுது நாம நினைக்கிற மாதிரி அப்போ வழிபட முடியாது. இப்போ நம்ம ஆண்டவரை வழிபடுவதற்கு நம்முடைய விருப்பத்தின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய விருப்பம், யாரை வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆகவே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வழிபடுகிறோம். ஆனால் அந்த 7 வருட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியிலே இஷ்டப்படி நாம் வழிபட முடியாது, ஆண்டவரை வழிபட முடியாது. அப்படிப்பட்ட காலத்திலே 3 தெய்வங்களை வழிபடுவதற்கு வற்புறுத்துவார்கள். அது எது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 13:12, அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. முந்தின மிருகம், அந்தி கிறிஸ்துக்கு பெயர் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிருகம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மிருகத்தின் ஆட்சி, ஒரு மோசமான ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் கொலை செய்யப்படுவார்கள், நசுக்கப்படுவார்கள். ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, தொழுது கொள்ள முடியாது. ஆண்டவரோடு தொடர்பில் இருக்கிறோம் என்று சொன்னாலே கொன்று விடுவார்கள். அப்படிப்பட்ட மோசமான ஒரு ஆட்சி இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி. ஆகவே முதலாவது அந்த மிருகத்தை வழிபட செய்வார்கள். 13ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசியுங்கள். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிச்சு பாருங்க. முதலாவது மிருகத்தை வழிபட செய்வார்கள். அந்த மிருகம் போல் உள்ள சொரூபத்தை வழிபட செய்வார்கள் என்று பார்க்கிறோம். அதை தான் வணங்க முடியும், வேற யாரையும் வணங்க முடியாது. இயேசுவை வழிபடுகிறேன் என்று சொன்னா உடனே சாவுதான். அது சாவுனா சித்திரவதை பண்ணப்பட்ட ஒரு சாவு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. 3வது என்னவென்று எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். மிருகத்துக்கு அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய அந்த வலு சர்ப்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மிருகம், மிருகத்தின் சொரூபம், வலு சர்ப்பம், இந்த 3 காரியங்களை தான் அந்த நாட்களிலே வழிபடுவதற்கு வற்புறுத்துவான் இந்த அந்தி கிறிஸ்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அந்த கிறிஸ்தவர்கள், ஒரு கூட்ட கிறிஸ்தவர்கள், ஒரு கூட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன கொடுமை நடந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு வேதனை விழுந்தாலும் சரி, எவ்வளவு அடி விழுந்தாலும் சரி, இயேசுவை தவிர யாரையும் நாங்கள் வழிபட வேண்டோம் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒரு கூட்டம் இருப்பார்கள். ஆண்டவருக்காக நாங்கள் வாழுவோம், நாங்கள் வைராக்கியமாய் இருப்போம், எங்களை அடியுங்கள், எங்களை சித்திரவதை செய்யுங்கள், நாங்கள் இரத்த சாட்சியாய் மரிக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம் காணப்படும். அதே நேரத்தில் மறுதலிக்கிற ஒரு கிறிஸ்தவ கூட்டமும் காணப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறது? உன் குடும்ப வாழ்க்கை, உன்னுடைய சபையினுடைய வாழ்க்கை, உன்னுடைய பின்னணி மறுதலிக்கப்பட்ட வாழ்க்கையாய் காணப்படுகிறதா, அல்லது ஆண்டவருக்கு உபயோகமான வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியமாய் இருக்கிற வாழ்க்கை உனக்குள் காணப்படுகிறதா, அல்லது நீ வாழ்கிற வாழ்க்கையை வைத்தே உன்னை புரிந்து கொள்ளலாம் நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? மறுதலிக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இயேசுவை காட்டிக் கொடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? யூதாஸின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? மறுதலிக்கிற கூட்டத்தில் காணப்படுகிறாயா, அல்லது ஆண்டவருக்காய் நான் சவாலாய் நிற்பேன், என் தேவனுக்காய் சவாலாய் நிற்பேன், எவ்வளவு வேதனை வந்தாலும் சரி, எவ்வளவு பருக்கடிப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு அழுகை வந்தாலும் சரி, எவ்வளவு நாசம் வந்தாலும் சரி, எவ்வளவு மோசம் வந்தாலும் சரி, நான் தேவனுக்காக நிற்பேன் என்று சொல்லுகிற கூட்டத்தில் நீ காணப்படுகிறாயா? எந்த கூட்டத்தில் நீ இருக்கிறாய்? யோசித்து பாருங்கள். எங்கே இருக்கிறீர்கள்? எங்கே தேடுகிறீர்கள்? மறுதலிக்கிற கூட்டத்தில் இருக்கிறாயா? கடைசி கால செய்திகள் நம்மை எச்சரிக்கின்றன. இந்த வேத புத்தகத்தில் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதுல ஒரு சின்ன காரியம் கூட நடக்காமல் இருக்காது. வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒளியாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை ஒளியாத வார்த்தை, ஒளியாத வார்த்தை.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம், நோவா காலத்திலே இருக்கிற அந்த சம்பவத்தை நாம் இப்போது நேரில் பார்க்கிற அளவுக்கு வரலாற்று ஆட்சியாளர்கள் கண்டுபிடித்து தேவ வசனத்தோடு அதை ஒத்து பார்த்து இப்படி நடந்திருக்கிறது என்று சொல்லி எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவருடைய காரியம் எவ்வளவு உண்மையானது, நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நேர்த்தியாய் நடத்தி செல்லுகிறார். நோவாவை நடத்தி சென்ற ஆண்டவர் நோவாவுக்கு உருவாக்கி கொடுத்த அந்த பேழையை சமீப காலங்களிலே கண்டுபிடித்து அந்த பேழையை இப்பொழுது பார்க்கிற அளவுக்கு கர்த்தருடைய அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தேவாதி தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர், நம்முடைய வேதம் எவ்வளவு உண்மை உள்ளது. இந்த சத்தியத்தை அறிய 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 நமக்கு புதிய விடுதலை கிடைக்கும், புதிய வெளிப்பாடு கிடைக்கும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிந்தால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ காரியத்தில் இருந்து, சாப காரியத்தில் இருந்து, இந்த உலகத்தின் மயக்கத்தில் இருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிய 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 நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. இந்த 3 தெய்வங்களை வழிபடுவதற்கு நம்மை வற்புறுத்துவார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் காணப்படும்? அந்த 7 வருட முடிவுல தான் ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஒரு விருந்துக்கு அழைப்பு கொடுக்கிறார். அந்த 7 வருட முடிவிலே, அந்த 7 வருட முடிவுல ஒரு விருந்து, அந்த விருந்தை யுத்தம் என்று சொல்லலாம், அந்த விருந்தை யுத்தம் என்று சொல்லலாம். ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து, ஆண்டவருடைய ஆட்சி வரக்கூடாது, ஆண்டவர் செயல்படக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய கடைசி பலனை, கடைசி பலனை அந்த 10 ராஜாக்களோடு கூட இணைந்து நின்று, அந்த ராணுவத்தோடு கூட இணைந்து நின்று இயேசு கிறிஸ்துவோடு யுத்தம் பண்ணி எப்படியாவது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய கூட்டத்தையும் அழிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய தீர்மானத்தோடு அவன் எதிர்த்து நிற்கிற ஒரு காட்சி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு பக்கத்திலே இந்த பிசாசின் கூட்டம், அந்தி கிறிஸ்துவின் கூட்டம், மறுபக்கத்திலே ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவுடைய கூட்டம், மறுபக்கத்திலே ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவுடைய கூட்டம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே கூட யுத்தம் பண்ணுவார்கள், இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர்கள் கூட யுத்தம் பண்ணுவார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். இதற்கு முன்னும் பின்னும் நீங்கள் வாசித்து பார்த்தால் நான் சொல்லுகிற விளக்கம் உங்களுக்கு புரியும். இவர்கள், அதாவது இந்த அந்தி கிறிஸ்துவும் அந்தி கிறிஸ்துவுடைய கூட்டமும் ஆட்டு குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு பெரிய யுத்தம் இந்த 7 ஆண்டு முடிவிலே, இந்த உபத்திரவ காலத்தின் 7 ஆண்டு முடிவிலே ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது. நாம் இந்த கிறிஸ்தவத்தை ஒருவேளை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஏராளமான வெளிப்பாடுகள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்ப காரியங்கள், பிரச்சனை, பண தேவைகள், இது நமக்கு பெரிதாய் காணப்படுகிறது. நம்முடைய சூழ்நிலைகள் பெரிதாய் காணப்படுகிறது. பஞ்சங்களும் தரித்திரங்களும் நமக்கு பெரிதாய் காணப்படுகிறது. ஆனால் ஒரு பெரிதான வேலை வானமண்டலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய திட்டத்திலே ஒரு திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசின் திட்டத்திலே ஒரு திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசு என்ன செய்கிறான்? எப்படியாவது இந்த ஆட்டுக்குட்டியானவரை நசுக்க வேண்டும், நசுக்கி விடுவோம் என்று சொல்லி இந்த பிசாசு ஒரு கூட்டத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் தேவாதி தேவன், வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், அவர் யுத்தத்திற்கு தேவாதி தேவன் தம்முடைய பிள்ளைகளை மீட்டு எடுப்பதற்கு, பரலோக ராஜ்யத்தை நிறுத்துவதற்கு, 1000 வருட அரசாட்சிக்கு தேவன் ஒரு பெரிய யுத்தத்திற்கு, ஒரு மகா பெரிய விருந்துக்கு கர்த்தர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய யுத்தம், இந்த பூமியின் கடைசி நாட்களிலே ஒரு பெரிய யுத்தம் நடைபெறவிருக்கிறது. இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 14வது வார்த்தையை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால், ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். இவர்கள் யார்? அழைக்கப்பட்ட ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொஞ்சம் யோசித்து பாருங்க.
உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. தேவாதி தேவனுடைய அந்த கடைசி காலத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தை சத்தியத்தை அறிந்து அறிந்து உணர்ந்து உணர்ந்து இயேசுவே வாரும் என்று சொல்லி மணவாளனுக்காக மணவாட்டி காத்திருக்கிற அந்த அனுபவத்திற்கு நாம் பெற வேண்டும். இப்ப விருந்து பறவைகளுக்கு. விருந்து யாருக்கு? பறவைகளுக்கு. யாருடைய விருந்து? அந்த 10 ராஜாக்கள், அந்த அந்தி கிறிஸ்து. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் பறவைகளுக்கு விருந்தாக மாறுகிறார்கள். ஐயோ, சிறு பிள்ளையா, சிறு பிள்ளையா. யோசித்து பாருங்க. அன்னைக்கு ஆண்டவர் சின்ன பிள்ளைன்னு பார்க்க மாட்டாரு, வாலிபர்னு பார்க்க மாட்டாரு, பெரியவங்கன்னு பார்க்க மாட்டாரு, யாருன்னு பார்க்க முடியாத ஒரு நியாய தீர்ப்பு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. சின்ன பிள்ளைன்னு பார்ப்பாரு, வாலிபன்னு பார்ப்பாரு, பெரியவங்கன்னு பார்ப்பாரு, எல்லா நன்மையும். ஆனா நியாய தீர்ப்புல நிற்கும் போது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மறுபக்கத்திலே அந்தி கிறிஸ்துவின் பக்கத்திலே நிற்பார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி மயக்கத்திலே வாழ்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மயக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு மயக்கம் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை முறைகள், அடிப்படைகள் அவர்களுக்குள் காணப்படவில்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்கிற ஒரு மயக்கம் மாத்திரம் இருக்கிறது. இப்படி மயக்கத்தில் இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அந்தி கிறிஸ்துவை சார்ந்தவர்கள், அந்தி கிறிஸ்துவோடு கூட ஆட்சி செய்த அத்துணை பேரும் அன்றைக்கு அழிக்கப்படுவார்கள், அழிக்கப்படுவார்கள், நசுக்கப்படுவார்கள். ஆண்டவர் ஜெயித்து நிற்பார். இவர்களுடைய பிணக்காடுகள் குவிந்து கிடக்கும். இதுதான் மகாதேவன் கொடுக்கிற இந்த பூமியில் கொடுக்கிற இறுதி விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்க வாழ்க்கையிலே கிறிஸ்தவத்தை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? பிசாசை அழிப்பதற்கு, பிசாசுக்கு கொடுத்த உரிமைக்காக, அந்த உரிமையிலிருந்து மனுமக்களை காப்பாற்றுவதற்காக தேவாதி தேவன் செய்கிற வேலை என்ன? ஆனா ஒரு கூட்ட ஜனம் பிசாசை பின்பற்றி செல்லுகிறது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, அந்த பிசாசின் கூட்டத்தில் நீ இருக்கலாமா? நீ வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டாமா? உன்னுடைய காரியத்தை நீ கவனிக்க வேண்டாமா? ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நேராய் நீ திரும்ப வேண்டாமா? இந்த உலகத்தில் பிசாசு பலவிதமான நஷ்டங்களை, கஷ்டங்களை, தோல்விகளை, அச்சங்களை, பயங்களை ஏதாவது ஒரு விதத்திலே கொண்டு வந்து எப்படியாவது உன்னை நசிக்க பார்ப்பான். சூரியனிலே நிற்கிற அந்த தூதன் பறவைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறான். பறவைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறான். என்ன அழைப்பு? வாருங்கள் விருந்துக்கு. மகாதேவன் கொடுக்கிற விருந்து. மகாதேவன். இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு நாமம் இயேசுவுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. மகாதேவன் என்கிற ஒரு பெரிய நாமம் சூட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சியும் அழித்து மகா பெரிய வெற்றியை அவர் பெற்று மகா பெரிய ஒரு விருந்தை பறவைகளுக்கு வைக்கிறார். எவனெல்லாம் எதிர்த்து நின்றானோ, எவனெல்லாம் இயேசு வேண்டாம் என்று சொன்னானோ, அந்த யுத்தத்திலே தோற்று அந்தி கிறிஸ்துவோடு கூட அழிந்து இரத்தத்தை, அவனுடைய பிணத்தை, அவனுடைய சரீரத்தை கழுகுகளும் பறவைகளும் தின்கிற ஒரு விருந்து. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகவே இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து எசேக்கியேல் அவர் ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து எடுத்து வாசிப்போம். எசேக்கியேலின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனத்தை வரைக்கும் வாசிக்க கேட்போம். மனுபுத்திரனே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகல மிருகங்களையும் நோக்கி, நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரவேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலும் இருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தின்று இரத்தம் குடியுங்கள். நீங்கள் பராக்கிரமசாலிகளின் மாம்சத்தை தின்று பூமியினுடைய பிரபுக்களின் இரத்தத்தை குடிப்பீர்கள். அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் காளைகளுக்கும் சமமானவர்கள். நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவும் கொழுப்பை தின்று வெறியாகும் அளவும் இரத்தத்தை குடிப்பீர்கள். இவ்விதமாய் என் பந்தியிலே குதிரைகளையும் ரத வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் தின்று திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு. எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் சொல்றார். இப்படிதான் நடக்கும். கர்த்தர் சொல்றார் நடக்கும். அது அப்படியே யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க, வசனம் எப்படி நடக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு நடுக்கம் ஏற்பட வேண்டும், ஒரு பயம் ஏற்பட வேண்டும். கர்த்தருக்கு உள்ளாக ஏற்படுகிற பயம் நமக்கு புதிய ஞானத்தை கொண்டு வரும். இந்த உலகத்துக்கு, மனுஷனுக்கு, அந்திகிறிஸ்து பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை பிறப்பிக்கும். குதிரை வீரர்கள், யுத்த வீரர்கள் எல்லாரும் அழிவார்கள், அவர்கள் எல்லாரும் பறவைகளுக்கு விருந்தாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், அப்ப உங்க குடும்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் இருக்கலாமா? யோசிச்சு பாருங்க. நான் வந்தா சபைக்கு வந்தா போதும்னு யோசிக்கிறீங்களே. நான் வந்தா சபைக்கு வந்தா போதும், மற்றவங்க சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை யோசிக்கிறோமே. அல்லது மற்றவங்க ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன், என் குடும்பம் எல்லாம் மற்ற இடத்துல இருக்கட்டும். நீங்க அன்னைக்கு பரலோகத்துல ஆண்டவரோட கூட இருப்பீங்க. ஆனா உங்க பிள்ளைகள் அந்தி கிறிஸ்து கூட்டத்தில் நின்று இந்த யுத்தத்துல இப்படி அழிஞ்சு இந்த பறவைகளுக்கு விருந்தாகி நரகத்திற்கு செல்லக்கூடிய காட்சியை காண வேண்டுமா? உங்கள் தகப்பனை குறித்து அக்கறை இருக்கிறதா? காலில் விழுந்தாவது அப்பா மனம் திரும்புங்கள், தாயே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி காலில் விழுந்தாவது கேட்க வேண்டாமா? அப்பா ஒரு பெரிய ஆபத்தான காலம் வரப்போகிறது என்று சொல்லி எச்சரிக்க வேண்டாமா? எச்சரித்து அவர்களை எப்படியாவது திருத்த வேண்டாமா? நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று சொல்லி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றால் போதும் என்று சொல்லி சாதாரணமாக இருந்து விட முடியுமா? இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இந்த உலகத்தின் முடிவு அழிவுதான் என்று சொல்லி சிந்தித்தோ. ஆகவே அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே ரட்சிப்புக்கு ஏதாவது நடத்த முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? யோசித்து பாருங்க. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த 7 வருஷ ஆட்சிக்கு பின்பதாக நடக்கிற யுத்தத்திலே நீ ஆண்டவரோடு கூட நின்று, அல்லது உன்னுடைய கணவன், அல்லது உன்னுடைய மனைவி, அல்லது உன்னுடைய பிள்ளை, அல்லது உன்னுடைய தாய், அல்லது உன்னுடைய தகப்பன் எதிர்ப்புறத்திலே நின்றால் யோசித்து பாருங்கள். அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் கிரியை செய்ய வேண்டும்? எந்த அளவுக்கு வேத வசனத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஊட்ட வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி தருகிறாரே. இந்த கடைசி காலத்திலே மோசம் போக்குகிற அந்த பிசாசு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பலவிதமான காரியத்தில் வஞ்சிக்கிறான். அவன் தந்திரமாய் செயல்படுகிறான். அவன் ஆட்சிக்கு நேராக நம்மை இழுத்து செல்லுகிறான். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறான். ஆனால் ஆண்டவரோ நமக்காக போராடுகிறார், நமக்காக யுத்த காலத்தில் நிற்கிறார், நமக்காக அவர் செய்ய வேண்டிய எல்லா தியாகத்தையும் செய்து விட்டார். அவர் 2 ஆளையை மிதித்தார். ஒரு ஆளை ஏற்கனவே மிதிக்கப்பட்டு விட்டது, இன்னொரு ஆளை இனிதான் மிதிக்கப்படவிருக்கிறது. நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 54 அதிகாரம் 8ஆம் வசனம். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுதும் மறைத்தேன். ஆண்டவர் மேல கோபம். யாருக்கு கோபம் தெரியுமா? பிதாவுக்கு மகன் மேல கோபம், அற்ப காலம் உண்ட கோபம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கோபத்தை ஆண்டவர் சந்தித்தார். மனுமக்களுக்காக, மனுமக்களின் விடுதலைக்காக எல்லா கோபங்களையும் அவரே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவுக்கு நம்ம மேல உள்ள கோபத்தை ஆற்றுவதற்காக, அரவணைப்பதற்காக அவரே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசி. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. நல்லா கவனிங்க. புறஜாதிகளை வெட்டுவதற்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. புறஜாதிகள்னா யாரு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டுகிற வழியில் நடக்காதவர்கள், கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள், இவர்கள் எல்லாருமே வெட்டுவதற்கு என்ன புறப்படுதான்? அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம். அந்த கூர்மையான பட்டயம் தான் அவருடைய வார்த்தை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வசனம் தான் பட்டயம். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சரி, கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. வாசிங்க. இருப்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய, பாத்தீங்களா, உக்கிர கோபமாகிய அந்த கோபத்தினாலதான் இமை பொழுது அவருடைய பார்வை ஆண்டவர் மேல், இயேசுவின் மேல் விழவில்லை. இந்த உக்கிர கோபத்தினால் சரி மது உள்ள ஆளையை மிதிக்கிறார். அப்படியே ஏசாயாவுக்கு திரும்பி வாங்க. 63ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை.
ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயந்தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? மகத்தான வல்லமையினாலும் எழுந்தவர், உயிரோடு எழுந்தவர் அவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவை குறித்து தான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யார்? இரண்டாவது வசனத்துக்கு போங்க. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும், ஆலையை மிதிக்கிறவனுடைய வஸ்திரத்தை போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். நல்லா பாருங்க, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். இதை நீ கொஞ்சம் கவனிக்கணும். நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன். அது அவருடைய சிலுவை பாடுகளை காட்டுகிற ஒரு காரியம். ஒருவனாய், தனி ஒருவனாய் நான் நின்றேன். எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். தனி ஒருவனாய் நின்று அந்த ஆலையை மிதித்தேன். அந்த கோபத்தை சந்தித்தேன், பிதாவுடைய கோபத்தை சந்தித்தேன். மனுமக்களுக்கு ஆறுதலாக, மனுமக்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காக அந்த மிகப்பெரிய ஆலையை நான் சந்தித்தேன். தனி ஒருவனாக சந்தித்தேன். சிலுவையை சந்தித்தேன், ஆணி அடிக்கப்பட்டதை சந்தித்தேன், ரத்தம் சிந்ததை சந்தித்தேன், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டதை சந்தித்தேன். சவுக்கால் அடிக்க 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 ஒன்று குறைய 39 அடிகளையும் நான் சந்தித்து 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 அந்த முழு கோபத்தையும், பிதாவின் உள்ள முழு கோபம், மனுஷன் மேல் உள்ள முழு கோபமும் அப்படியே ஆறும்படியாக, மனுஷன் மேல் ஆறும்படியாக, மனுஷனுக்கு இரக்கம் கிடைக்கும்படியாக இந்த எல்லா கோபத்தையும் நானே தாங்கினேன். அந்த கோபம் இமைப்பொழுது அந்த கோபத்தை நான் சந்தித்தேன் என்று சொல்லுகிறார். ஆலையை தனி ஒருவனாக மிதித்தேன். இது அவருடைய பாடுகளை காட்டுகிற, ஆலையை மிதிக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. அடுத்த காரியம், இதே பகுதியை தொடர்ந்து வாசிக்கும் போது நம்ம வெளிப்படுத்தல வாசிச்ச அந்த பகுதியை இது விளக்குகிறது. வாசிங்க தொடர்ந்து. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து, இப்ப அடுத்த மிதிக்கிறார். இது முதல்ல இரக்கமா, பாவமா, சாந்தமா மிதித்து நமக்கு ரட்சிப்பு உண்டு பண்றாரு. இப்ப அடுத்து கோபத்துல மிதிக்கிறாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அந்தி கிறிஸ்து, சாபத்தில் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட எல்லாரையும் மிதிக்கிற அந்த கோபத்திலே, என்னுடைய கோபத்திலே அவர்களை மிதித்து, தொடர்ந்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெளித்தது. என் வஸ்திரங்கள் மேல் தெளித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். என் உடுப்புகளை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனங்கள் எப்படி இருக்கிறது? வித்தியாசமான வசனங்களை வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ஒரு யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட வெட்டுதல், குத்துதல், ரத்தம் சிந்துதல் என்கிற மிதிக்கிற ஆலையை, அதாவது மது உள்ள ஆலையை எப்படி மிதித்தால் அதிலிருந்து என்னென்ன கரைகள் ஆடையிலே படுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிற அளவுக்கு நான் மிதிக்க போகிறேன், நசுக்க போகிறேன். அதன் விளைவாக அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியும் நிறைவுக்கு வரப்போகிறது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்ம இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், சாந்தம் உள்ளவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், சுகம் கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர் என்கிற ஒரு பக்கமாக நின்று கொண்டிருக்கிறோம். மறுபக்கத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக, உங்களையும் என்னையும் காப்பாற்றும்படியாக, உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக அவர் ஒரு மகா பெரிய யுத்தத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அந்த மகா பெரிய யுத்தத்தை தான் விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விருந்து, பறவைகளுக்கு அது விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த உலகத்தரவ காலத்தின் 7 ஆண்டு முடிவிலே நடைபெறவிருக்கிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, ஆண்டவர் உனக்காக ஆலயம் மிதித்தார். உன்னுடைய ரட்சிப்புக்காக ஆலயம் மிதித்தார். நீ பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்று அந்த ஆலையை மிதித்தார். இன்றைக்கு உன்னுடைய நிலைமை என்ன? பாவத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டாயா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்குள் நிலையாய் காணப்படுகிறதா? இயேசு இயேசு என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் அதிலே ஒரு சந்தேகம், அதிலே ஒரு கவலையினம் வந்து விட்டதா என்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் பெற்ற ரட்சிப்பை யோசித்து பாருங்கள். உங்கள் ரட்சிப்பு உண்மையானது தானா? உண்மையான ரட்சிப்பு உங்களுக்குள் காணப்படுகிறதா? இயேசு உங்களை எப்படி ரட்சித்தார், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை புரிந்து கொண்டீர்களா? இயேசு உங்களுக்காக, உங்கள் பாவத்துக்காக கண்ணின் வயிற்றிலே பிறந்து பொந்தியு பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையை சுமந்து ஆணி அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்து மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். இதை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு ரட்சிப்பு, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு, அவர்களுக்கு மனம் திரும்புதல்.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். உங்கள் ரட்சிப்பை பரிசோதித்து பாருங்கள். உங்கள் ரட்சிப்பை தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் பிசாசுக்குள் கிடைக்கிறபடியினால் ஏதோ ஒரு களங்கத்தை, ஏதோ ஒரு பிரச்சனையை, ஏதோ ஒரு பாவத்தை, ஏதோ ஒரு காரியத்தை நல்லது என்று சொல்லுகிற விதமாக பிசாசு நமக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய உள்ளத்துக்குள்ளே, நம்முடைய தொழிலுக்குள்ளே, நம்முடைய பரம்பரைக்குள்ளே புகுந்து பிசாசு பலவிதமான தந்திரங்களை உண்டாக்கி எப்படியாவது அவன் பக்கமாய், அந்த கிறிஸ்துவின் பக்கமாய் உன்னுடைய மனதை எப்படியாவது திருப்பி விட வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி எடுக்கிறான். அந்த முயற்சி தோற்று போக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறேன். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறது பெரிய காரியம் இல்லை. சந்தோஷமா இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் ஆண்டவருக்குள் சிரித்த முகத்தோடு நான் சந்தோஷமாய் இருப்பேன் என்று சொல்வதுதான் சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையிலே கடுமையான காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை அந்த அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலம் போல உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுதே மாறி இருக்கலாம். ஐயோ, இப்படி ஆகிவிட்டது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி நிற்கலாம். தேவ பிள்ளையே, நமக்கு வேற சோர்ஸ் இல்லையே. இயேசு கிறிஸ்துவை தவிர சோர்ஸ் இல்லையே. நம்முடைய கஷ்டத்திலும், கண்ணீரிலும், வேதனையிலும், மரணமோ, வியாகுலமோ, துக்கமோ, அழுகையோ, புலம்பலோ, எது தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும்? பணமா, இந்த உலகமா, சொத்தா, சுகமா, விபச்சாரமா, வேசித்தனமா, குடியா, போதையா, பீடியா, சிகரெட்டா, செல்போனா, கம்ப்யூட்டரா, எது நம்மை பிரிக்கிறது? எது நம்மை பிரிக்கிறது? அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். இதன் மூலமாக உபத்திரவ காலத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருந்தால் அந்த உபத்திரவ காலத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டாமா? நோவா தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டானே, அந்த காலத்தில் வாழ்ந்த நீதிமானாய் வாழ்ந்தானே, அவனுக்கென்று ஒரு தனி விமானம் போன்ற ஒரு அருமையான பேழையை ஆண்டவரே கட்ட வைத்தாரே. உன் குடும்பத்தை இன்னைக்கு கட்டுவதற்கு ஆண்டவர் நடவடிக்கை எடுக்கிறாரா? உன்னை நோவா என்று சொல்லி அழைத்து தேவனால் பேச முடிகிறதா? நோவா போல் உன் வாழ்க்கை காணப்படுகிறதா? உன் குடும்பத்தை கட்டுகிற காரியத்தில் ஈடுபடுகிறீர்களா? உன் குடும்பம் முன்னால் தானே கட்டப்பட வேண்டும். உங்களுக்குள் பல கஷ்டங்கள் இருக்கலாம், காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் குடும்பத்தை கட்ட வேண்டிய பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறாரே. இந்த குடும்பத்தை கட்ட வேண்டுமே, நமக்கு பாடுகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எல்லாம் இருந்தும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நமக்காக இருக்கிறார். அவருக்கு அந்த தைரியத்தோடு வாழ வேண்டிய அனுபவத்தில் நாம் இருக்க வேண்டாமா? யோசித்து பாருங்கள். கடைசி காலம் கொடுமையான ஒரு காலத்தில் வந்துவிட்டு எப்படியாவது பிசாசு நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக பிசாசு பலவிதமான காரியத்தில் அவன் விஸ்வரூபம் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு கவலையினமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாசித்து விட்டு இப்படித்தான் என்று சொல்லிக் கொண்டு திரிகிற ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் மறுபுறத்திலே அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு புறத்தை வெட்டி 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 சாய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மறுபுறத்தில் வெட்ட வேண்டிய இந்த பகுதியை வெட்டாமல் வைத்திருக்கிறோம். மறுபுறம் தெரியாமல் இருக்கிறது. எப்படி நம்முடைய பின்புறம் நமக்கு தெரியாமல் இருக்கிறதோ அதே போல வேதத்தின் மறுபக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. இயேசுவின் அடுத்த பக்கம் என்ன, தேவனுடைய அடுத்த பக்கம் என்ன என்பதை புரியாமல் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையா? இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவன் நம்மை அழைத்தாரா? தேவன் நம்மை சவாலை சந்திப்பதற்கு அழைத்தார். ஆகவே கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஆண்டவருடைய சவாலை சந்திக்கிறவர்களாக நாம் வாழ்வதற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு நீங்க ஆண்டவருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. 1 யோவான் 2:2 வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உலகம் முழுவதும் உள்ள பாவத்தை சுமந்து தீர்க்கிற அந்த கிருபாதார பலி அவரே என்று சொல்லி பார்க்கிறோம். கொஞ்ச நேரம் பிதாவால்
கோபத்தை சந்தித்தார். அந்த கிருபாதார பலியாய் உங்களுக்கும் எனக்கும் கிருபை உண்டு பண்ணுவதற்கு அவர் பலியானார். கிருபாதார பலி. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய தேவனுடைய பிதாவுடைய கிருபை கிடைப்பதற்காக இயேசு பலியானார். எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கிருபாதார பலி என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையிலே கிளாஸ்மோஸ் என்கிற வார்த்தை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிளாஸ்மோஸ் அப்படின்னா சமாதானம், அமைதிப்படுத்துவது. அதாவது ரொம்ப ஆக்ரோஷமான கோபத்தில் இருக்கிறவங்களை அமைதிப்படுத்துவது. பிதா இந்த கிளாஸ்மோஸ் என்கிற உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கிற அந்த கோபத்தில் இருந்து உலகத்தின் பாவத்தை எல்லாம் தான் சுமந்து கொண்டு பிதாவின் கோபத்தை ஆற்றி மனுமக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தந்தவர் இயேசு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். ஒரு சாதாரணமான ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை அல்ல. உங்களையும் என்னையும் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இந்த பூமியிலே காணப்பட வேண்டும். மற்ற புறஜாதிகளை பார்க்கிறது போல என்னை பார்த்து விடக்கூடாது. எனக்குள்ளே காணப்படுகிற காரியம் மற்றவர்களுக்கு வித்தியாசம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு பூமியிலே அப்படி வாழுகிற ஒரு கூட்டம் இல்லை. நானும் இல்லை, நீங்களும் இல்லை. ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதோ கிறிஸ்துவின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படி வாழ்ந்தால் எந்த மகா பெரிய யுத்தத்திலே, தேவன் நடத்தும் பெரிய யுத்தத்திலே தேவனுக்கு எதிராய் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோமே. தேவன் நம்முடைய எதிர்ப்புறத்தில் இருந்து நம்மோடு யுத்தம் பண்ணினால் நம்மால் தாங்க முடியுமா? நம்முடைய சரீரம், நம்முடைய ரத்தம் எல்லாம் ஆகாயத்து பறவைகளுக்கு வீசப்படுமே. அந்த கொடுமையான காரியத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமே. அதற்கு எச்சரிக்கையா இருந்து மனம் திரும்ப வேண்டாமா? தனி ஒருவனாய் இயேசு ஆளையை மிதித்து வாங்கி தந்த ரட்சிப்பு. தனி ஒருவனாய், மீண்டும் தனி ஒருவனாய் வந்து கூட ஆண்டவரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட மனவாட்டியில கூட கூட்டிக் கொண்டு வந்தாலும் தனி ஒருவனாய் தான் கர்த்தர் யுத்தம் பண்ண போறார். தனி ஒருவனாய் யுத்தம் பண்ண போகிறார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அதை புரிந்து கொண்டு அதை விளங்கி கொண்டு ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க. ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இயேசு உன்னை பாவத்திலிருந்து மாத்திரம் இல்ல, மரணத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கிறார். அதுதான் விளையேறப்பட்டது. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறார். இரண்டாம் மரணம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த மரணத்தில் இருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்ம என்ன செய்யறாரு? விடுதலை ஆக்குகிறார். நான் பேசுகிற இந்த வார்த்தைக்குள் இயேசு மறைந்திருக்கிறார். அதை உங்களால் விளங்க முடிகிறதா? நாங்கள் செய்கிற பிரசங்கத்திலே இயேசு மறைந்திருக்கிறார். அதுதான் பிரசங்கம். இந்த சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிற காரியம் என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. மறுபடியும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு அவர் தர வேண்டும். ஆகவே அவர் வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயம் அந்தி கிறிஸ்துவும் அவனுடைய கூட்டத்தையும் அப்படியே நசுக்கி போடும், மிதித்து போடும். அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அதனால்தான் 100க்கு அதிபதி சொன்னான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, அல்லேலூயா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னான். இந்த பொல்லாத உலகத்துல நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த பொல்லாத உலகம் முடிவடைய போகிறது. இனி வரும் உலகம். எபிரேயர் 2:5 மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. இனி வரும் உலகம். அப்ப இப்ப நம்ம எல்லாருமே யோசிக்கிட்டு இருக்கோம், இனி வரும் உலகத்தை தான் நம்ம யோசிக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஆண்டவருடைய ராஜ்யம் என்று சொல்லி நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 19:9 வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். எழுது என்னார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். பாருங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து தான் ரகசிய வருகை. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து தான் ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையில மணவாட்டிய தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை
அவருக்காக கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை மத்திய வானத்துல ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். ஒருவேளை நம்ம காலத்துல நடக்கலாம். அதற்கு பிறகு 7 ஆண்டுகள் அந்த உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலம் முடிந்த பிறகு அந்த யுத்தம் மகா விருந்து முடிஞ்ச பிறகு ஆண்டவர் இந்த பூமியை புதுசா படைக்கிறார். வானம் பூமி எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் என்ன செய்கிறேன்? சிருஷ்டிக்கிறேன். புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவை நினைக்கப்படுவதும் இல்லை, மனதில் தோன்றுவதும் இல்லை. நல்லா கவனிச்சிருக்க, முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, மனதில் தோன்றுவதில்லை. இப்போ 1000 வருஷம் அரசாட்சியில் ஒரு வேலை என் மனைவி காப்பாற்றப்பட்டு ஆண்டவரோடு கூட இருக்கா. அவளுக்கு நான் இல்லைன்னு தெரியுது. தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அங்க சமாதானமா இருக்குமா? அங்க சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. அதனால வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை. அதாவது ஒரு வேளை அடையாளம் தெரியலாம், ஆனா என்ன செய்யறதில்லை? நினைக்கப்படுவது எந்த நினைவும் என்ன செய்வதில்லை? இல்லை. முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, மனதில் தோன்றுவதும் இல்லைன்னு அடிச்சு சொல்லிட்டார். அதனால என்ன குறித்த கவலை என் மனைவிக்கு வர வேண்டிய அவசியம் 1000 வருட அரசாட்சியில இல்லை. அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த 1000 வருட அரசாட்சிய புதிய வானத்தையும் புதிய பூமியும் ஆண்டவர் சிருஷ்டிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ அழிந்து கிடக்கிறோம் வானத்தையும் பூமியும் தேவன் புதுப்பிக்கிறார். இந்த உலகம் 1000 வருடம் காணப்படும். இந்த 1000 வருஷம் சந்தோஷமான வருஷம். இந்த 1000 வருஷம் இதான் 1000 வருட அரசாட்சி. 1000 வருட அரசாட்சின்னு சொல்றாங்கல்ல, அந்த 1000 வருட அரசாட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு கடந்து செல்லுங்கள். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அதன் மேல் முத்திரை போட்டான். 1000 வருஷம் பிசாசு பாதாளத்தில் தள்ளப்பட்டு முத்திரை போட்டாச்சு. இந்த 1000 வருஷம் இந்த பூமியில பிசாசு தொல்லை இல்லப்பா. 1000 வருஷம் இந்த பூமியில யார் தொல்லை இல்ல? பிசாசு தொல்லை இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பிசாசு தொல்லை இல்லைன்னா பிரச்சனை வருமா? போராட்டம் வருமா? அவமானம் வருமா? தோல்வி வருமா? ஒண்ணும் இருக்காது. 1000 வருஷம் ஆண்டவருடைய ஆட்சி, சமாதானமான ஆட்சி, மகிழ்ச்சியான ஆட்சி, சந்தோஷமான ஆட்சி. இதுதான் 1000 வருஷ அரசாட்சி. பிசாசே கிடையாது. அதை கட்டி பாதாளத்தில் என்னச்சுனாச்சு? தள்ளியாச்சு. இந்த 1000 வருஷமும் ஆண்டவர் ஒரு விருந்து வைக்கிறார். 1000 வருஷ விருந்து. நீங்க ஜெயித்தா 1000 வருஷ விருந்துல நீங்க என்ன செய்ய முடியும்? பங்கு பெற முடியும். எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். மனவாட்டியா வந்துட்டீங்கன்னா 1000 வருஷம் அரசாட்சியில 1000 வருஷ விருந்து. கல்யாணத்தை எப்ப கட்டிடுறாரு? 7 வருஷத்துக்கு முன்னால, உபத்திரவ காலத்துக்கு முன்னால மத்திய ஆகாயத்துல கல்யாணத்தை முடிச்சிடார். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் முடிஞ்சு போயிருது. ஆனா விருந்து எப்ப நடக்குது? 7 வருஷம் கழிச்சு. ஒரு அலையில சொல்லுங்க, விளங்குதான் உங்களுக்கு? விளங்கலையா? விருந்து எப்ப நடக்குது? 7 வருஷம் கழிச்சு. அப்போ ஆண்டவர் பணம் பாருங்க, ஏதாவது ஒரு கோயில்ல கல்யாணம் கட்டிடுறாங்க, விருந்து வரவேற்புன்னு சொல்லி 1 மாசம் கழிச்சு வச்சிடறாங்க, 2 மாசம் கழிச்சு சொல்லிடுறாங்க, 3 மாசம் கழிச்சு சொல்லிடுறாங்க. ஆனா 7 வருஷம் கழிச்சு விருந்து வைக்கிறார். 7 வருஷம். ஏன்னா இயேசு கிறிஸ்து முதலாவது உயிர் தெழுந்திருக்கிறாரு. அதன் பின்பதாக உயிர் தெழுந்தவர்கள், அதற்கு பிறகு உயிர் தெழக்கூடியவர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் உபத்திரவ காலம் முடிஞ்ச பிறகுதான் உயிரோடு எழும்புறாங்க. அப்போ உயிரோடு எழும்பின பிறகுதான் அந்த விருந்தை வைக்க முடியும். சோ கல்யாணம் முடிஞ்சாலும் கர்த்தர் விருந்துக்காக 7 வருஷம் மனவாட்டிக்காக, அதாவது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அதற்கு பின்பு உபத்திரவ காலத்திலே பாடுபட்டு ஆண்டவருக்காய் தைரியமாய் நின்று நாங்கள் இரத்த சாட்சியை மரிப்போம் என்று சொல்லுகிறவர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கர்த்தர் காத்திருந்து 7 வருஷத்துக்கு பிறகு அந்த 1000 வருஷம் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய விருந்து நடைபெறுகிறது. ஆமென் சொல்லுங்க. நீ விருந்தாக போகிறாயா? விருந்தாளியாக போகிறாயா? விருந்தாக போகிறாயா?
விருந்தாளியாக போகிறாயா? அதுதான் கேள்வி. விருந்தானா யார்கிட்ட நிக்கணும்? அந்தி கிறிஸ்துவோட நிக்கணும். பறவைகளுக்கு விருந்தாகலாம். விருந்தாளியாக வேண்டும் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியானவரோடு மணவாட்டியாய் நிற்க வேண்டும். ஆகவே விருந்தாக போகிறாயா அல்லது விருந்தாளியாக போகிறாயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 1000 வருஷம் அரசாட்சியில ஆண்டவர் ஒரு பெரிய மகா பெரிய விருந்தை நமக்கு ஏற்படுத்தி தரப்போகிறார். அந்த விருந்து நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மணவாளன் இயேசு கிறிஸ்து, மணவாட்டி ஜெயம் கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள். ஆகவே நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவான். இவர்களுக்கு 2ஆம் மரணத்தின் மேல், அதாவது நரகத்தின் மேல் அதிகாரம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இதை சத்தியம் என்று சொல்லி வெளிப்படுத்தினால் 20:6 வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு மேல் அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். எவ்வளவு தெளிவா வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த முதலாம் உயிர்த்தெழுதலை நான் ஒரு 4 பிரிவா பிரிச்சு வச்சிருக்கிறேன். முதல் பிரிவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, 2வது பிரிவு மணவாட்டியாக சபை, உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகள், 4வது பிரிவு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பொதுவாய் இருக்கிற அந்த இரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள் என்று சொல்லி நான் அதை பிரித்து வைத்திருக்கிறேன். இவைகளை குறித்து இன்னும் நாம் பார்க்க முடியும், ஏராளமான காரியங்களை பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், இந்த 1000 வருடம் அரசாட்சியில, அந்த புதிய வானம், அந்த புதிய பூமியில ஆண்டவரோடு கூட பங்கு பெற போகிறோமா? இந்த பூமி நம்ம நினைச்சிருப்போம், இந்த பூமி இன்மை இல்லைன்னு நினைச்சிருப்போம், நேர பரலோகத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா பூமியில ஒரு 1000 வருட அரசாட்சி என்று நினைச்சிருது இருக்கிறது, ஒரு 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. அதனாலதான் அவருடைய ரகசியத்தை, கர்த்தருடைய ரகசியத்தை யாரும் விளங்கிக் கொள்ள முடியாது. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, அதுதான் அவர் சொல்ற ஒரே வார்த்தை. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு கலக்கமான காரியம் நடந்துகிட்டே இருக்கும், கலக்கமான காரியம் நடந்துகிட்டே இருக்கும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ரொம்ப தெளிவா சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், இயேசுவிடத்திலும் விசுவாசமா இருங்கள். நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கலக்கமான காரியம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த கடைசி நாள் அப்படிப்பட்ட காலங்கள் தான், கடைசி காலங்கள்ல அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும். குடும்பத்துல எப்போ நம்ம குடும்பங்கள்ல பண பிரச்சனை வருதோ அப்ப எல்லா பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும், எல்லா பிரச்சனையும் சேர்ந்து. பிரச்சனை பணம் தான், பிரச்சனை பணம் தான். பணம் இல்லை, பணம் இல்லையா தன்னால பிரச்சனை வந்துடும். அப்போ அந்த பணம் தான் நம்மளை என்ன செய்யுது, டிசைட் பண்ணுது, என்ன பண்ணுது, பிரச்சனைக்கு காரணமா எல்லாத்துக்கும் அதான் டிசைட் பண்ணுது. நம்ம பணத்துக்கு என்ன செய்யக்கூடாது, முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. ஆனா முக்கியத்துவம் கொடுக்க கூடாது, ஆனா அதான் முக்கியமா இருக்கு. சோர்ந்து போயிடுறோம், பல நேரங்களில் தடுமாறி போகிறோம். நானும் என் வாழ்க்கையில பல தடவை அனுபவிச்சிருக்கிறேன், நிறைய சாட்சிகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்னுடைய மகன் சின்ன பையனா இருக்கும்போது, என் மகள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அதாவது 2, 3 அப்படிப்பட்ட வயதில் இருக்கும்போது அவர்களுக்கு பால் கொடுக்க முடியாது. என் மனைவி தண்ணீரை காய்த்து சுட வைத்து அதை கொடுத்திருக்கிறாள், அது அவர்களுக்கு பாலாக மாறி இருக்கிறது. தண்ணி தான் கொடுத்தோம் நாங்க, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் அவங்களை வளர்த்து தந்திருக்கிறாரு. யோசித்து பாருங்க, ஆண்டவர் பஞ்ச காலத்துல எல்லா காலத்திலும் ஆண்டவர் நடத்துகிறவர். எனக்கு ஒரே ஒரு ஜெபம் பிடிக்கும், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகாவுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஜெபம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்புறம் சொல்லுவார், தப்புவிக்காமல் போனாலும் இந்த அந்தி கிறிஸ்துவ, இந்த வலு சர்ப்பத்தை, இந்த அந்தி கிறிஸ்துவின் சொர்வத்தை நான் வழிபடவே மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டும்.